இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், எப்படி அதிகரிக்கிறது? நம்ம வீட்ல மகாலட்சுமி கடாட்சம் எப்படி வந்தா நல்லா இருக்கும்? என்ன ஏது அப்படிங்கிறது ஒரு கருத்து. இயற்கையாகவே நம்ம வீட்ல மகாலட்சுமி கடாட்சம் வரணும். நல்ல ஒரு செல்வ செழிப்பு இருக்கப்பட வேண்டும் என்றால், குறைந்தது வாரத்திற்கு ஒரு நாளாவது நம்முடைய வீட்டை சுத்தம் செய்யப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையை சுத்தம் செய்தால் மட்டும்தான் அந்த யோகம் ஏற்படும். இருந்த போதிலும் இந்த வீட்டினுடைய அடி பத்மம் வாயிலோட அந்த படி, அந்த அடிப்படியையும் நம்ம சுத்தம் செய்துவிட்டு அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கப்பட வேண்டும். மூன்றாவதாக நம்ம கற்பூர ஆரத்தி காண்பிக்கும் பொழுது பச்சை கற்பூரம் கொண்டு ஆரத்தி எடுக்கப்பட்டால் மகாலட்சுமி கடாட்சம் கூடும். இதில் ஆண் பெண்ணை திட்டுவதோ, பெண் ஆணை திட்டுவதோ, மகள் தாயை திட்டுவதோ, தாய் மகளை திட்டுவதோ, இப்படி ஏதாவது ஒருவருக்கு ஒருவர் வீட்டில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசப்பட்டாலும் மகாலட்சுமி கடாட்சம் மிஸ்ஃபயர் ஆயிரும். வரக்கூடிய பேமெண்ட்டும் வராமல் போய்விடும். அவங்க பெரிய கான்ட்ராக்டரா இருப்பாங்க, குரோர் கணக்கில் பணம் வராமல் இருக்கும். ஆனால் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மனைவியாகப்பட்டவர் என்னென்னா அவங்க சாமி பக்தி நிறையா இருக்கும், சாமியை கும்பிடுவாங்க. இவர் என்ன பண்ணுவார், கட்டில் இருந்துகிட்டே ஒரு வார்த்தையை விட்டுருவார். பெரிய நீ சாமி கும்பிட்டு என்ன பெரிய கிழிச்சப்போ, பெரியதாட்டா சும்மா மணி அடிச்சிட்டு இருக்கு, போதும் அடிச்சது போதும் நிறுத்தி போய் எழுந்துச்சுப்போ அப்படிம்பாரு. அப்போ அந்த மனைவியாகப்பட்டவர் அந்த பெண்ணாகப்பட்டவர் அந்த வீட்டில் கும்பிட்டும் பிரயோஜனம் இல்லை. ஒரு சில வீடுகளில் ஆண்கள் சாமி அறையை சுத்தம் பண்ணி எல்லாம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க அப்பாவுக்கு வேலையே இல்லை, பொழப்பண்ணா பொழுது நீங்க சாமி ரூம்ல போயிட்டு சாமியை கும்பிட்றது போறது வருது, எனக்கு உடம்புக்கு ஒன்றும் முடியல, என்னை கொண்டு போய் ஆஸ்பத்திரி கூட்டு போறது வக்கு இல்லை, இது போய் இதை பண்ணிட்டு இருக்காரு, என்ன பெரிய சாமி நம்மளை கிழிக்குது போகுது வருதுன்னு சில வார்த்தைகள் ஒரு சில வீட்டில் வருகிறது. இது போன்ற வார்த்தைகள் வந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வராது. இன்னொரு கான்செப்ட், தாய் தகப்பன் இருவரும் கடவுள் மீது ஒரு நம்பிக்கை இருக்கும், அது சாமி கும்பிட்றது போறது வரது இருக்கும். ஆனால் மகனுக்கோ மகளுக்கோ அதன் மீது விருப்பம் இருக்காது. இவர்கள் காலையில் 6 மணிக்கு எழுந்தால் அவர்கள் மதியானம் 12 மணிக்கு எந்திரிக்கிறது, 1 மணிக்கு எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, அப்புறம் டிவி பார்க்கறது, செல்லு பார்க்கறது, ஒர்க் அட் ஹோம் சொல்லிட்டு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக இதுங்கிறது போறது வருது, அந்த மாதிரி சில இருந்தாலும் மகாலட்சுமி கடாட்சம் சில நேரம் வருவதற்கு தடை ஏற்படுகிறது. ஆகவே ஒருவரை ஒருவர் அனுசரித்து சென்று அந்த பிரேயர்ல ஈடுபாடுகள் இருந்தால் மட்டும்தான் இவர்களுக்கு இது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து இருக்கின்றது. சரி ரைட், இதெல்லாம் இருக்கட்டும் சார், விடுங்க, எங்களுக்கு ஏதோ மகாலட்சுமி கடாட்சம் வரணும், ஏன்னா உடம்பே சரியில்லை, உடம்பு நல்லா இருந்தால் தான் நாங்கள் சாமியை கும்பிட முடியும், அப்படி கூட கும்பிட முடியும், எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டு இருக்கு, மருத்துவ செலவு வந்துட்டு இருக்கு, கையில காசு இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை, சில கருத்துக்கள் வருகிறது. அதுக்கு இந்த மகாலட்சுமி கடாட்சம் வருவதற்கு நம்முடைய சித்தர்கள் ஒரு சில வழிமுறைகளை ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாகவே அதெல்லாம் வகுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு. ரொம்ப சிம்பிளா இந்த லோட்டஸ் முத்ரா, தாமரை முத்ரா, அந்த லோட்டஸ் முத்ரா அப்படிங்கிறது இந்த 2 சுண்டு விரலையும் இணைக்கப்பட வேண்டும், இந்த கட்டை விரல் 2ஐயும் இப்படி இணைக்கப்பட வேண்டும். இது 2ஐயும் இணைச்சிட்டு இந்த கிரிக்கெட்ல பால் கேட்ச் பிடிக்கிற மாதிரி இப்படி கையை வைக்கிறாங்க பாருங்க, அது மாதிரி வைக்கணும். இருந்தாலும் இந்த சுண்டு வரல்ல எனக்கு என்ன கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது, இந்த பெருவரலையும் என்னன்னு கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. அது மாதிரி வச்சு தினந்தோறும் 1 நிமிடம் இதை ரெகுலரா செஞ்சுக்கலாம். இதுல இன்னும் பவர் வேணும்னு நினைக்கிறவங்க 21 நாட்கள் தொடர்ச்சியாக, முதல் நாள் 1 நிமிடம், 2வது நாள் 2 நிமிடம், 3வது நாள் 3 நிமிடம், 4வது நாள் 4 நிமிடம், அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். 21 நாள் வரும்பொழுது எனக்கு என்ன 21 நிமிடம் இந்த லோட்டஸ் முத்ரா வச்சு உங்களுடைய இஷ்ட தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் வச்சுக்கலாம், அல்லது பர்டிகுலரா மகாலட்சுமி வச்சு வழிபாடு செய்யப்பட்டால் உங்களுக்கு ரொம்ப யோகம் உண்டு. வெதர் யூ மே பி ஹிந்து ஆர் யூ மே பி கிறிஸ்டியன் ஆர் யூ மே பி பாகிஸ்தானி ஆர் யூ மே பி ஜாப்பனீஸ், வாட்டர் மே பி யூ ப்ரே வித் யுவர் காட், பட் யூ ஹாவ் டு பர்ஃபார்ம் த லோட்டஸ் முத்ரா சச் அ மேனர். சார் 21 நிமிஷம்லாம் என்னால் பண்ண முடியாது சார், 21 நாளைக்கும் நான் ஸ்டாண்டர்டாக ஒரு 3 மினிட்ஸ் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்டால் செய்யலாம். சார் எனக்கு மென்சஸ் பீரியட் ஆயிடுச்சு, நான் உட்காந்த இடத்துல இதை பண்ணலாமா, செய்யலாம், தப்பு இல்லை. நான் ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கிறேன், அங்கே உட்காந்து செய்யலாமா, செய்யலாம். சார் காரில் போயிட்டே இருக்கேன், அப்போ செய்யலாமா, செய்யலாம். ஆனால் ரொம்ப சப்தங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல செய்யக்கூடாது. சப்தங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு சப்தம் இல்லாத இடங்களாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். செய்யும் பொழுது கைகளை சுத்தமாக நல்லா அலம்பிட்டு தான் பண்ணணும். சும்மா என்னன்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் இப்படி பண்ணிகிட்டே இருக்குது, 2 பிஸ்கட் எடுத்து வாயில் போட்டு திரும்ப இப்படியே பண்ணுறது, அதெல்லாம் இட் வில் நாட் ஒர்க் இட் அவுட். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மகாலட்சுமி கடாட்சம் பெறுவதற்கு இந்த லோட்டஸ் முத்ராவை நீங்கள் செஞ்சாவே ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம வாசப்படிக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமையாவது மஞ்சள் குங்குமம் வைக்கப்பட வேண்டும், பச்சை கற்பூரம் ஏற்றப்பட வேண்டும், இது போன்ற சில கருத்துக்களை செய்யப்பட வேண்டும். சரி சார், எங்கள் வீட்டில் எவ்வளோதான் இருந்தாலும் எங்களால் சாமியை கும்பிட முடியல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்கள் வீட்டு குலதெய்வமா வரமாட்டேங்குது, ஏன்னு தெரில சார், என்னன்னு தெரில சார்,
நாங்களும் அந்த கோயிலுக்கு போயிட்டோம், இந்த கோயிலுக்கு போயிட்டோம், அப்படி போயிட்டோம், இப்படி போயிட்டோம், அதை பார்த்துட்டோம், இதை பார்த்துட்டோம். எங்க வீட்டுக்கு மகாலட்சுமி கடாச்சம் வரமாட்டேங்குது, குலதெய்வம் வரமாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ள போனாவே என்னன்னா தூக்கம் வருது, கொட்டாவி வருது, ஆக்களிக்கு வருது அப்படின்னு ஒரு சாரார் பேசுகிறார்கள். சோ இது போன்று கொட்டாவி நிறைய வருது, வீட்டுக்கே குலதெய்வம் வரமாட்டேங்குது அப்படின்னா காலை எழுந்தவுடன் வாயில் முன்பாக 2 மண் விளக்கில் நீமாயில் வேப்ப எண்ணெய் ஊற்றப்பட்டு 2 விளக்கு ஏற்றப்பட வேண்டும். இந்த வேப்ப எண்ணெய் ஊற்றி 2 விளக்கு ஏற்றப்பட்டால் 1 வாரம் ஏற்றப்பட்டாவே தெரிஞ்சிடும் உங்க வீட்டுக்கு மகாலட்சுமி கடாச்சம் வருதா அல்லது உங்க குலதெய்வ சாமி வருதா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இது தேவையில்லாத கொட்டாய் வர்றது போறது வரதெல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் ஆயிரும். ஆகவே இதை நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். இன்னும் ஒரு சிலர்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா சார் நீங்க வந்து கோயம்புத்தூர் வரல, திருச்சி வரல, மதுரை வரல, இங்கே வரல, அங்கே வரலாம் கேட்குறாங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா 2 இடத்துல மட்டும் தான் கன்சல்டிங், அதான் ஆன்லைனில் கொடுத்துட்டு இருக்கோம். ஒன்று சேலம், இன்னொன்று வந்து நம்ம தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோவில். இந்த 2 இடத்துல மட்டும் தான் கன்சல்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ தேவை ஏற்பட்டால் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அங்கே வந்து கூட பார்க்கலாம். வருவதற்கு முன்பாக நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என்ஜினியர் A.S. மகாஸ்ராஜன். நன்றி, வணக்கம். You can follow Dr. A.S. Mahashirajan on Facebook, ShareChat and Instagram. Our ID A.S. Mahashirajan. For more information, download our app Mahashirajan from Play Store. To watch our latest videos, subscribe our YouTube channel Mahashirajan space A.S and MSR space Vision space Gold Time. Press the bell icon to get notifications. Do like, share and comment our YouTube videos. Visit our website www.goldtime27.com.